மத்திய கிழக்கிலிருந்து ஒரு பெரிய முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கு. அங்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் ஒரு ஆபத்தான புதிய கட்டத்தை எட்டியிருக்கின்றது. அமெரிக்கா டெஹ்ரான் மீது புதிய தாக்குதல்களை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இப்போது இதுவரை நாம் பார்க்காத மிக பயங்கர தாக்குதல்கள் அங்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் இந்த போர் தொடங்கிய 2.0வில் இதுவரை நாம் பார்த்த தாக்குதல்கள் அனைத்தையும் விட மிகப்பெரியதாக இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் மீது 6வது தொடர்ச்சியான இரவு நேர ராணுவ தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்களானது சமீபத்திய மாதங்களில் அந்த நாட்டிற்கு எதிராக நடத்தப்பட்ட மிகவும் நீடித்த அமெரிக்க குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஒன்றாகும். இப்பொழுது அமெரிக்காவின் மத்திய கட்டளையகத்தின் கருத்துப்படி அமெரிக்க போர் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் போர் கப்பல்கள் இணைந்து டசன் கணக்கான ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இவை கடலோர கண்காணிப்பு அமைப்பு, வான் பாதுகாப்பு அமைப்பு, தளவாட கட்டமைப்பு மற்றும் கடல்சார் இராணுவ திறன்கள் உள்ளடங்கியதாக கூறப்படுகின்றது. ஆனால் இப்போது இந்த முறை புதிதாக என்ன இருக்கின்றது? என்ன வித்தியாசம் என்றால் பாலங்கள் மீதான தாக்குதல் ஆகும். அமெரிக்கா ஈரானிய பாலங்களை தாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல்கள் ஏற்கனவே பலத்த சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றன என்று சொல்லப்படுகின்றது. பண்டார் காமிர் நகரின் தெற்கு பகுதியில் உள்ள பாலங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் உயிரிழப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பால தாக்குதலில் 7 பேர் ஏற்கனவே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீட்பு பணிகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதோடு ஈரானிய பகுதியில் வெடிப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்ட நிலையில் உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஈரானில் பெரிய வெற்றியை பெற்று வருவதாக அறிவித்து வருகின்றார். இந்த தாக்குதல்கள் மிக பலமாகவும் தொடர்ச்சியாகவும் ஈரான் மீது நடத்தப்பட்டு வருகின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் ஈரான் தனது சோதிக்கப்பட்ட உத்தியை பயன்படுத்தி வளைகுடா நாடுகளை தாக்குவதால் இந்த மோதல் வளைகுடா முழுவதும் பரவும் அபாயம் காணப்படுகிறது. கத்தாரின் தலைநகரான தோஹாவில் குடியிருப்பாளர்கள் பலத்த வெடிப்புகளை கேட்டதாக தெரிவித்தனர். அதே நேரத்தில் அதிகாரிகள் மொபைல் போன்களுக்கு நேரடியாக அவசர பாதுகாப்பு அழைப்புகளை அனுப்பி உடனடியாக தங்குமிடம் தேடுமாறு மக்களை வலியுறுத்தி வருகின்றார்கள். பஹ்ரைனில் நிலைமை வேறுபட்டதில்லை. ஈரான் சாகிர் விமான தளத்தில் உள்ள அமெரிக்க ஹெலிகாப்டர்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தியதாக கூறியதை அடுத்து வான்வழி தாக்குதல்கள் தொடர்பான சைரன்கள் நாடு முழுவதும் தொடர்ந்து ஒலிக்கப்படப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த கோரிக்கையை ஈரானினுடைய IRGC இணைக்கப்பட்ட தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவோ அல்லது பஹ்ரைன் அதிகாரிகளோ இதுவரை எந்த ஒரு சுயாதீனமான உறுதிப்படுத்தல்களையும் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது குவைத்திலும் நிலைமை சமமான பதற்றத்துடன் இருக்கிறது. குவைத் ராணுவம் அதன் வான் பாதுகாப்பு அமைப்பு விரோதமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்ததாக கூறுகின்றது. நாம் ஏவுகணை என்று சொல்லும் போது ஈரானில் இருந்து வளைகுடா நாடுகளை நோக்கி தொடர்ந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பற்றி தான் பேசுகின்றோம். இந்த முன்னேற்றங்கள் மோதல் முடிவுக்கு வரவில்லை என்பதை மேலும் உணர்த்துகின்றன. அமெரிக்க படைகள் வைத்திருக்கும் பல வளைகுடா நாடுகளில் இப்போது ராணுவ நடவடிக்கைகள் பதிவாகி வருகின்றன. இது ஒரு பரந்த பிராந்திய மோதல் குறித்த அச்சத்தை கணிசமாக அதிகரித்து வருகின்றது. அதோடு வருகின்ற மணி நேரங்கள் முக்கியமானதாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இப்போது இது தாக்குதலின் 6வது நாள். 6 நாட்களாக தொடர் குண்டுவீச்சு ஈரான் மீது நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முன்னும் பின்னும் தாக்குதல்கள். வளைகுடா நாடுகள் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகின்றன. ஈரான் தொடர்ச்சியாக வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க நிலைகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இப்போது ஈரான் மேலும் தீவிரமடையுமா? அமெரிக்கா இன்னும் அதிக தாக்குதல்களுடன் பதில் அளிக்குமா? மற்றும் வளைகுடா பிராந்தியம் மிக மிக பெரிய போரின் விளிம்பிற்கு செல்லக்கூடுமா? இந்த வேகமான செய்தி வெளிவரும் போது ஒவ்வொரு முக்கிய முன்னேற்றத்தையும் நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். இது குறித்து சமீபத்திய அப்டேட்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் RM ராம். இது உலக விவர செய்தி தொகுப்பு.